guys, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஏற்காடுல ஃபர்ஸ்ட் டே. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வியூ பாயிண்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு, சைட் சீங் எல்லாமே பார்க்கறதுக்கு நாங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்கள் தங்கி இருக்க ரூமோட ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து சுஷ்மிதா வில்லாஸ் அண்ட் ரெசார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வெளியே இப்படி தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் இதுதான். இதை தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஹாலில் வந்து ஒரு டிவி இருக்குது, அப்புறம் சோஃபா இருக்குது, அப்புறம் 2 ஃபேனுமே போட்டிருக்காங்க. இங்கே வந்து கிச்சன் இருக்குது. இங்கே வந்து மினி ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வேணும்னா ஏதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் வந்து சமைச்சிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து டைனிங் டேபிள் மாதிரி உட்காந்து சாப்பிட்றலாம். அப்புறம் இது வந்து பெட்ரூமில் வந்து 2 பெட்டு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்ட் ரூம். இதுதான் எங்கள் ஆளோட இன்னைக்கு அவுட்ஃபிட்டு. ஏற்காடோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்போட அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இந்த கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. இது எங்களோட அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருந்தா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா இருக்கோ போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏற்காடுல போய் வந்து சுத்தி பார்க்கறது தான் வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கோடா பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். உள்ள ஃபுல்லா கடை தான். பக்கோடா பாயிண்ட். குட்டிமாக்கு இது ஒண்ணு போதும். இனிமே அவ்வளவுதான். ஹாப்பியா சந்தோஷமா இருப்பா. ஃபுல்லா சுத்தி கடை தான். வாங்க வாங்க. சூப்பர், நல்லா இருக்கு, அருமையா இருக்கின்றது. யாரா பக்கோடா சுட்டுப்பாங்களா இருக்கும். எவ்வளவு அழகா மூவ் ஆகுது பாத்தீங்களா? செமையா இருக்கு. இதுதான் பக்கோடா வியூ பாயிண்ட். குட்டிமா எவ்வளவு அழகா மூவ் ஆகுது பாரு குட்டிமாங்க. சூப்பரா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணா கீழே போட்டுவான். இது தெரிகிறதா? இதான் ஏற்காடுல இருக்கிறது ஹைட்டு. நாங்கள் அவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோம். அந்த இடம் வந்து மேகம் மூடி இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மேகம் தான் மூடி இருக்குது. இதில் ரொம்ப நல்லா இல்லைங்க. நான் வேஸ்ட் தெரியாம வாங்கிட்டேன். சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது. குழம்பு கெட்டு பண்ண வாடடிக்கு சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டேன் காரமா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. என்ன ஷூட்டிங் எதுவும் கிடைக்காது. இந்த ரிங் போட்டோம்னா 5 பாலுக்கு கரெக்டாக போட்டோம்னா ஒரு கிச்சன் ஃப்ரீ. நல்லா பண்ற. ஆமா, எல்லாரும் அங்கங்க போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கால் வலிக்குது. அதான் வந்து இந்த வியூவை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். 2 பொருள் வாங்கி வச்சிருங்க. அப்படியே இருக்குது. எனக்கு கம்பெனி கொடுக்குற ஆளை பாத்தீங்களா? ஏனம்மா ஏற்காடுல சாப்பிட்டு இருக்கா. ஹலோ, எவரது? அவளுக்கு சாப்பிடறதுல ஏதோ வாங்கி தட்டாங்கல. இந்த ஸ்லைம் ஊதுறது இதெல்லாம் வாங்கினா போதும், சாப்பாடே வேணான்றவா குட்டிமா. ஸ்லைம் இது நல்லா இருக்காது. இதே வாங்க வேணாமா? அம்மா கொஞ்சம் சாப்பிட்டு ஃபோர்ஸே இல்லை. கொஞ்சம் ஃபோர்ஸ் நல்லா இழுத்தே இல்லை. ஃபோர்ஸ் நல்ல ஃபோர்ஸே இல்லை. நல்ல ஃபோர்ஸே இழுக்கணும்ல. இழுத்து நல்லா இழுத்து நல்லா இழுத்து. லாஸ்ட் கண்ணு அடி போடு. சூப்பர்.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப தூரம் நடந்து இப்போ தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். போட் ஹவுஸ் என்ட்ரி ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ் தனியா, போட்டிங்க்கு தனியா, என்ட்ரிக்கு தனியா, போட்டிங்க்கு தனியா. ஆல்ரெடி நிறைய கூட்டம் இருக்காங்க. குட்டிமா நல்லா தூங்குறா. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா சரியா, அதனால இப்போ நல்லா தூங்குற. மணி வர 2 o'clock மேலே ஆகுது. எந்திரிச்சோன்னு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். நாங்கள் வந்து 8 பேர் போகிற மாதிரி மோட்டார் பைக் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் 16 பேர் இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ கூமாம்பட்டி முடியல எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ 100 மட்டும் ஆகணும் ஃபர்ஸ்ட். எப்படி ஆடி ஆடி போறாங்க. இந்த ரணகாலத்திலே நான் வீடு எடுக்கிற பாத்தீங்களா. போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வாழ்க்கையில மறக்க மாட்டேன். எப்படி இருந்தது? இல்ல இந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்ம எப்படிலாம் கத்திருக்கோம்ட்டு. ஆனா நீ மாட்டின செம்மையா. தங்கமே அனுபவம் எப்படி இருந்தது? வேற லெவல்ல இருந்துச்சு. தூக்கம் இருந்துச்சு. 700 ரூபாய் ஒரு ரைடுக்கு. 200 ரூபாய். ஜெனி தூக்கம்லாம் பறந்து போயிடுச்சுல எங்கேயோ. அவ்வளோ தூக்கமா இருந்துச்சு. செம்ம தூக்கமா இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போகலாம், ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்ட்டு. ஆனால் இந்த ரைடுக்கு போயிட்டு வந்து பயங்கர வேற லெவல். செம்ம மஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திருப்பி ரெசார்ட்கே வந்துட்டோம். டைம் வந்து 5 மணி ஆகுது. பாப்பா வந்து மதியம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அப்படி இப்படின்னு சமாளித்து நானும் இன்னுமே சாப்பிடவே இல்லை. அப்புறம் வந்து 2 வாழைப்பழம் மட்டும் கொடுத்தேன். ஸோ பார்க்கில் மட்டும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படி வந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் செம்ம டயர்டாக இருக்குது. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் யோசிக்கணும். டைம் வந்து இப்போ 9:30 ஆகுது. இப்போ வந்து இங்கே வந்து கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் இன்னும் சாப்பிடவே இல்லை. நானும் டென்னிஸும் சாப்பிடவே இல்லை. பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். மதியம் வந்து சாப்பிட்லையா, ஆனால் சரி இதையாவது ஒழுங்காக சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து நடக்க போகுது. ரொம்ப ஜாலியாக இருக்கு. அங்கே காட்டுங்கப்பா. 1/2 லிட்டர் டீசலு, வேற 1/2 லிட்டர் டீசலு, ஒரு 1/2 லிட்டர் டீசலு, இருக்குமா, ஒரு கூண்டு விரவு, அதில் கொஞ்சம் மீதி சைடில் வச்சுருக்குது. நல்ல வெதர், நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இப்போ நைட் நேரம் பார்த்தா கொஞ்சம் கோல்டாக இருக்குது. பரவாயில்ல. அதான்ப்பா சாப்பிடவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுகிட்டே இருக்கா. சாப்பிட்டு முடிக்க போகிறோம்ல, கொஞ்சம் தானே இருக்குது. குட்டி வந்து கொஞ்சம் சாப்பிட்ருங்க. 2 வாய்க்கு சாப்பிட்ருங்க. அப்புறம் நெருப்பு வைக்க போறாங்க. எல்லாரும் மோனிகா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். ஓகே, வெளியே வந்து போடுறா. நைட் டைம்ல நல்லா இருக்குல்லப்பா இந்த ரெசார்ட். மேலே போமா, மேலே போலாமா? மேலே நம்ம தான் லைட்டா போகாம போட முடியும்.
இப்பதான் அணி தலைவர் பூ மிதிப்பார். நான் பூ மிதிக்கிறேன், மதம் தீ குளிப்பான். நீ முத பூ மிதி, நான் அடுத்த தீ குளிக்கிறேன். போட்டு மிதிக்கணும். வச்சு அந்த வாயில நெருப்பு விடுவாங்களே, அது பண்ணு பண்ணு, வாயில வச்சுக்கோ. அப்பாடா சூப்பராக வந்து கேம்ப் ஃபயர் வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். செம்ம சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னையோட நம்மளோட டே 1 ஏற்காடு ட்ரிப் வந்து ஓவர் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஆமாம் நம்ம நாளைக்கு வந்து டே 2 ஏற்காடு ட்ரிப் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட்.